Welcome to Vetty Boss. Hi SPR. Hi Priya. ரைட். இன்னைக்கு நம்மளுடைய டே 18 பிக் பாஸ் நாள் ஆக இந்த ஒரு 15 நாள் கடந்ததுக்கு அப்புறமா ஓரளவு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி இருக்குது. சில பேர் வந்து அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு திவாகர் வந்து தன்னுடைய பாயிண்ட் எல்லாம் தைரியமா எடுத்து பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சு கேங்கு குரூப்புங்கிறது சில இடங்கள்ல சேருது, சில இடங்கள்ல உடையுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு ஒண்ணா பேசுவோம் இன்னைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வில் ஸ்டார்ட் வித் பிரியாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சொல்லுங்க பிரியா, என்ன என்ன நடந்துச்சு இன்னைக்கு? உங்களோட நீங்க பார்த்த முக்கியமான மொமெண்ட், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. அப்புறம் அடுத்தடுத்த மொமெண்ட்ஸா போலாம். அப்படியே இன்னைக்கு வழக்கம் போல நிறைய நடந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி பாரு வந்து இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான பாருவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட சவுண்ட் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அண்ட் பட் அதுல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அது ஒன் பை ஒன்னா பேசலாம். பட் எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, த ஃபைட் பிட்வீன் கம்ருதீன் அண்ட் துஷார், அதுதான் வந்து லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் துஷார்ன்ற ஒரு மனுஷன் வந்து வெளில வந்திருக்காரு. அண்ட் அதுவும் வந்து கம்ருதீன் கூட வந்து பயங்கரமான ஃபைட்டு. இந்த ஃபைட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அரோரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக். லைக் 24/7 வந்து அது லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு போல இருக்கு. லைக் அரோரா இஸ் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அவங்களுக்கு வந்து பெர்மிஷன்லாம் வாங்கி அரோராவை போய் ரொம்ப கவனிச்சிருக்காரு துஷார். அதை பார்க்க முடியாம கமருதீன் வந்து இந்த வார்த்தை விளையாட்டுல ரொம்ப தூண்டி விட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா வந்து சண்டை போட்டிருக்காரு. சோ இது வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன். லைக் எங்க திரும்பினாலும் நான் தாண்டா இருப்பேன், எந்த பொண்ணுக்குனாலும் நான் தாண்டா போய் முன்னாடி நிப்பேன்ற மாதிரி கமருதீனோட கேம் வந்து பயங்கரமா இருக்கு இந்த பொண்ணுங்க விஷயத்துல. அண்ட் இதுதான் லைக் இது 1 hourல இல்ல. ஏன் இந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதே புரியல. பட் நான் மதியம் லைட்டா சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போது லைக் இது வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ அதான் அதை ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆல்ரைட். எஸ்பிஆர், என்ன எஸ்பிஆர், இன்னைக்கு நடந்த சம்பவங்களில் நீங்கள் பார்த்து மிகவும் வியந்த அல்லது மகிழ்ந்த தருணம் அப்படின்னா என்னது? எனக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாரு அவர்களும் திவாகர் அவர்களும் சண்டை போடுறது ரொம்ப மனசுக்கு இதமா ஒரு குளிர்ச்சியா ஒரு ஜெகஜோதியா இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு முகம் வந்து அவர் தூணமா இருக்குது, அப்படியே பாயும் புலி பதுங்கும் நாகம் அப்படின்னு சொல்ற அந்த கலையரசன்ற முகம் வந்து நேத்து வந்து கிழிச்சு விட்டுருக்காங்க. டேபிள தூக்கி அடிக்கிறது வந்து ஒரு கிறுக்கு கம்நாட்டி ஒரு சைக்கோ பண்ற வேலைதான் அது. ஒரு இடத்துல வந்து டேபிள் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. எவனுமே அந்த மாதிரி பண்ணல. இந்த கிறுக்கு பையன் அதாவது கிறுக்குத்தனத்துக்கு உச்சகட்ட சொல்ற ஒரு சைக்கோ கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரே ஒரு சின்ன பிட்டு தான் வந்து வெளியே வந்துச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் வந்து இவங்க சொன்ன மாதிரி பாரு அவர்கள் வந்து தன்னை சாந்தப்படுத்தி எப்படியாவது திவாகரன் அப்படியே கூல் பண்ணி நைஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பாசம் வாங்கிடணும், இவங்களுக்குலாம் நம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து அந்த காயினை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு அவர்கள் அமைதியா போன வந்து விஷயம் வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ இதுல இப்போ முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்றோம். இதுல என்னன்னா, நம்ம ஏற்கனவே இப்போ நீங்க பிரியா இல்லாதப்போ ஒரு 2 எபிசோட் நானும் எஸ்பிஆர் பேசுனதும் சரி, இல்லை நீங்களும் நானும் நேற்று பேசுனதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நம்ம மெயினா அட்ரஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இவங்க கேமை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு இந்த டே எண்ட்ல ஒரு தேர்ஸ்டே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்குது விஜய் சேதுபதி வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல இந்த கேமை இவனுங்க எப்படி விளையாடி இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஓவராலா பார்த்தோம்னா, அன்ஃபேர் அன்ஃபேர் அன்ஃபேர். இதை தவிர்த்து வேற எந்த வார்த்தையும் நம்ம இந்த இடத்துல சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா வந்து விஜய் பார்வதி அண்ட் திவாகர் 2 பேரும் ஒரு ஜட்ஜா, அதாவது வந்து ஒரு கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா QC பண்றவங்க, குவாலிட்டி செக். இந்த குவாலிட்டி செக் அப்படின்றது என்ன? அதாவது ஒரு பொருள் வந்து கொடுக்கப்படுதுன்னா அந்த பொருளுடைய தரம் என்ன அப்படின்னு அந்த தரத்தை வந்துட்டு சரியா இருக்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிக் பாஸ் வீட்டுல மட்டும் கிடையாது, ஒரு வெளியே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸை எப்படி பார்க்கிறோமோ அதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இது. அப்போ இந்த மாதிரி டாஸ்க்கள் இதுக்கு முன்னாடியே கமல் அவர்கள் வந்து அரசியல்ல மிகவும் வந்து நாட்டம் காட்டி அவருடைய காலத்துல வந்து ஒரு 2020-21 இருக்கும்போது அப்போ நடந்துட்டு இருந்த பிக் பாஸ்லாம் வந்து அந்த ஒரு குறியீடுகள் வச்சு பேசுவாரு, கேமராவை பார்த்து என்ன ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா அட்ரஸ் பண்ணுவார். அது அவருக்கு சாதகமா மாத்திக்கிறாரா இல்லையான்றது அடுத்த விஷயம்.
பட் அதை ரொம்ப நல்லா அட்ரஸ் பண்ணுவாரு. இந்த வாரம் அதை விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பொருளுடைய தரத்தை வந்துட்டு மதிப்பிடுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி செக்னு பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ் லிட்டரலா நம்ம சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயிஸ் மாதிரி. அப்போ அவங்க என்னெல்லாம் பண்றாங்க இங்க? நீங்க வந்து ஒரு பெண்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என் கூட சேர்ந்து வாட்டர்மெலான் சாப்பிடுங்க. நீங்க ஒரு பெண்களா இருந்தீங்கன்னா என்ன பார்த்து மாமா ஐ லவ் யூ, திவாகர் ஐ லவ் யூ இப்படிலாம் நீங்க சொல்லுங்க. இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ், இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு வந்துட்டு 40% இப்படின்னு பேசி அவங்க வாங்க வேண்டிய இடத்துல அவங்களும் அதை கொடுக்கிற இடத்துல இவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கேவலம், இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப நீ என்னத்தை காட்டுற? ஒரு டிவி மூலமா பார்க்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை நீ சொல்லித்தர. ஓ இந்த மாதிரிதான் இருக்கப்போ நீங்க நார்மலைஸ் பண்றீங்க எல்லாத்தையுமே. அப்ப இப்படித்தான் இருக்கும்பா, இந்த உலகமே இப்படித்தான் இயங்குது அப்படின்றது இந்த ரியாலிட்டி ஷோ மூலமா இன்னும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா நீங்க சொல்ல வரீங்களா? அப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல யார் யாரெல்லாம் இதை எதிர்த்தா அப்படின்றது ஒரு கேள்வி. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன், இப்படி பண்ணி தான் உங்ககிட்ட நான் பாயிண்ட்ஸ் வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னு எத்தனை பேர் நின்னாங்கிறது வீக்கெண்ட்ல வெளியே வரும். அப்ப அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் நம்ம பாராட்டலாம். அதை தாண்டி இது பண்றேன் அதை பண்றேன் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படிலாம் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு விஷயம். இதை போய் ஒரு ரியாலிட்டி ஷோ நீங்க ஒரு 3 நாள் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் பொண்ணுங்க வந்து ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த திவாகருக்கு விருப்பமே இல்லாம ஒரு வாட்டர்மெலான்னு அவர் சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் கடிக்கிற பொண்ணுங்களா 2 பேர் இப்படி கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அரோரா, அதுக்கப்புறம் வந்து வியானா விருப்பமே இல்லாம ஒரு எட்ஜ்ல கடிக்கிறாங்க. அதை நீங்க இப்படிதானே இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்க இருக்கிறாங்க, அதனாலதான் இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கோம் வெளியே. அதை எப்படி நீ ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து இதைத்தான் ரியல்னு காட்டுவியா நீ? இது கேவலம். பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு, எனக்கு அசிங்கமா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கே. இதை எப்படி நான் ஏத்துக்கிறது உட்காந்து? இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்போ இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லைன்னு மொத்த வீட்டையுமே தான் போட்டு கொளுத்தணும் இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதிங்கிறது பாயிண்ட். குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டிய விஜய் பார்வதி பத்தியும் இல்ல வந்து திவாகர் பத்தின மேட்டர்கள் நம்ம அடுத்ததாக வருவோம். வேற என்ன விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு? அடுத்து மறுபடியும் வாங்க பிரியா, நீங்க சொல்லுங்க. வேற என்ன முக்கியமான சம்பவம் இன்னைக்கு? லைக் வந்து பொண்ணுங்களை பேஸ் பண்ணி தான் இந்த டாஸ்கே ஆக்சுவலி இருக்கு. பிரைட் பண்றேன் அந்த மாதிரி சொல்றது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அதுலயும் சுபிக்ஷா இன்னைக்கு பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலதான். நான் அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலா வந்து அது முடிக்கிறாங்க. சோ எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணா எவ்வளவு ஆல்ரெடி இங்க வந்து சரி ஓகே உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா, அஃபேர் இருக்கா, அதெல்லாம் வந்து 4 செவருக்குள்ள இருக்கிறதே தப்புதான். அத கூட நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பட் இத இப்ப இந்த நேஷனல் டெலிவிஷன்ல காட்டும் போது அது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து மர்டர்ஸ் ஆல்ரெடி அவ்வளோ நடக்குது, அத்தனை நடக்குது. இப்ப கூட ரீசன் பார்த்தா ரொம்ப மொக்க ரீசனா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து இந்த பொறுமை இல்லாம மர்டர்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் போகுது. இதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான். அதெல்லாம் யோசிக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. நம்ம கல்ச்சர் ஒன்றும் அவ்வளோ வெஸ்டர்னைஸ்டாவும் ஆகல. சோ இப்போ இப்படி இருக்கிற டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் சுபிக்ஷா வந்து ஷீ இஸ் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல விதமா ஒரு கைடன்ஸ் இல்லாம ஓகே அப்ப சினி இண்டஸ்ட்ரியில வந்துட்டா இதெல்லாம் நார்மல் போல அந்த பொண்ணு இப்ப வந்து எடுத்துக்கிறாங்கன்றது என்னோட புரிதல். ஏன்னா அங்க இருக்கிற மத்த ஸ்டார்ஸ்க்கு எல்லாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரியும். அந்த லைக் இந்த செலிபிரிட்டி இந்த ஃபேம்ல வந்து இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. லைக் அமிருதனா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்து அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனா நம்மள மாதிரி நம்ம கிட்டே இருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க, நம்மள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு பொண்ணுதான் சுபிக்ஷா. அவங்களையுமே இந்த மாதிரி மாத்துறது வந்து இதுதான் வந்து எல்லாத்துக்குமான ஆரம்பமா இருக்கு. அதுதான் என்னோட புரிதலா இருக்கு இன்னைக்கு இந்த சுபிக்ஷா பண்ண இந்த விஷயத்த பார்க்கும்போது. ஏன்னா அண்ணன் முதல்ல எப்படி அதை வேற விக்ரம் ஹைலைட் பண்ணாரு. நான் விக்ரம் வந்து ரொம்ப சென்சிபிளான கண்டஸ்டன்ட் நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அவருமே இன்னைக்கு வந்துட்டு சுபிக்ஷா பேச வந்துட்டு நீ முன்னாடி என்ன சொன்ன, அண்ணனு கூப்பிட்டேன், இப்ப என்ன சொல்றேன், என்னங்கன்னு கூப்பிடுறேன். விச் இஸ் நாட் லைக் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப அருவருப்பா தான் இருந்து நீங்க சொன்ன மாதிரி. அது எதுவுமே அக்செப்ட் பண்ற மாதிரியே இல்ல. அண்ட் சுபிக்ஷா இது பண்ணது எனக்கு இன்னுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஐயோ என்னடா இந்த பொண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. சுபிக்ஷா ஒரு பொண்ணா நின்று நம்மள ரெப்ரசென்ட் பண்றோம்னா நின்று இது எல்லாத்தையும் தட்டி கேட்டு இருந்தா ஐல் பி வெரி ஹாப்பி. இது நீங்க வந்து எப்படி இப்படி பண்ணலாம், ஒரு பொண்ணை வச்சு நீங்க எப்படி பண்ணலாம்னு திவாகர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து தட்டி கேட்டு இருந்தா அது வேற லெவல்ல போயிருந்திருக்கும். பட் ஆனா அந்த பொண்ணையுமே மாத்திட்டாங்கன்றதுதான்
இதுதான் இப்ப இந்த சொசைட்டிலும் நடக்குது. இப்ப இத பிக் ஸ்கிரீன்ல பார்த்து இந்த மாதிரி மாறுறதுதான் வந்து நிறைய இருக்குமே தவிர பாசிட்டிவான சேஞ்ச் வந்து எதுவுமே கிடைக்காது. இதுக்கான எக்ஸாம்பிளும் அதுதான். சோ பிட்டர் ட்ரூத் வந்து நிறைய இந்த ஷோ மூலியமா வந்து வந்துட்டு தான் இருக்கு. என்ன எஸ்பிஆர் ரொம்ப மோசமாகுதுன்றாங்க. ஆக்சுவலா வந்து மோசத்துக்கும் மோசம். அதாவது முதல்ல இந்த போட்டியே ஒரு மோசமான போட்டி. நீ வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி இருன்னா அதை விட்டு நான் வேற ஏதோ மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்றதுன்னு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நீ வந்து ஒரு காயின்ஸ் வாங்கணும், உன்னுடைய வந்து குவாலிட்டி செக்கர் வந்து நைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க மென்டாலிட்டி. ஆனா ஒரு குவாலிட்டி செக்கரா இருக்க 2 பேர் வந்து உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? உனக்கு ஒரு காயின் உனக்கு கிடைக்க போறது கிடையாது. உனக்கு குவாலிட்டி செக்கர், உனக்கு ஆல்ரெடி ரிஜெக்டட் பீஸ் இந்த கேமுக்குள்ளே இல்ல. நீ அப்போ வந்து என்ன பண்ணணும்? நேர்மையா இருக்கணும். உனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. உன்னால வந்து யாருக்கும் ஒரு ஆபத்து கிடையாது. நீ வர்ற இதை பார்த்துட்டு கரெக்ட் இல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இதைதான் பண்ணணும். நீ எனக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்துறியா, இன்னைக்கு இது பண்ணிடுறியா? நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரிதான் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லா ஆபீஸ்லயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் போகுது. நீங்க சொல்றது ஐடி கம்பெனிலே கூட இந்த சுபிக்ஷா மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து ஐடி கம்பெனியுமே ஒரு மேனேஜர் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிடலான்றது இது ஒரு உதாரணம். அதே மாதிரி வந்து ஆர்டிஓ ஆபீஸ்லயோ இல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், ஏதோ ஒரு ஆபீஸ், எந்த ஆபீஸ்லயும் நடக்காத ஆபீஸே கிடையாது. எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. அந்த ஊழலை பிரதிபலிக்கிற விஷயம் தான் இந்த இடத்துல இந்த மேட்டர் நடந்துருக்குது. இதுதான் வந்து உலகம் பூரா நடக்குது. ஒரு விஷயத்த நடக்கணும், ஒரு விஷயத்த காரியத்தை சாதிக்கணும், தரம் இல்லாத பொருளை வந்து சங்கர் படத்தை சொல்ற மாதிரிதான் தரம் இல்லாத பொருளை வந்து அப்ரூவல் பண்றதுக்காக இவங்க பண்ற மெனக்கெடுகளும், இவங்க வந்து அதுக்கு வந்து இவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இவங்க வந்து வாங்கிக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப கேவலமா இந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்குது. ரொம்ப அசிங்கமா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது, மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் இது. இதுல வந்து நீங்க எதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட நல்ல விஷயங்கள் 1-2 தான், அதையும் கூட உங்களால பண்ண முடியலன்னா எந்த இதுக்கு இந்த ஷோ? இதை வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பா எடுத்து இதை சொல்லியே ஆகணும். இல்லைன்னா இது போது இது ஏற்கனவே சொல்லாத விட்ட விஷயம் ஒண்ணு இருக்குது. இதே சுபிக்ஷினி மேட்டர் எங்க இருந்து நீங்க வந்துட்டு தெரியுன்றது அவர் எடுத்து பேசல கம்ருதீன். இன்னைக்கு கம்ருதீன் வந்து ரொம்ப ஆயாக்கா சுத்திட்டு இருக்கிறாரு. நீங்க சொன்ன துஷார் கூட சண்டை போட்டுருந்து தேவையில்லாத சண்டை தள்ளி விடுறதுல அன்வான்டான இது. அவன் எங்க வேணா நிக்கலாம், எங்க வேணா போலாம் வரலாம், அந்த விஷயம். அதே மாதிரி அன்வான்டான விஷயம். இந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜட்மெண்ட்ல இருக்கவங்க தன்னுடைய கடமையை தவறிட்டாங்கன்றது ரொம்ப எச்சக்கேவலமான விஷயம். இப்போ இதுல இந்த கம்ருதீனோட பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்பிஆர் சொன்னது. ஏன்னா கம்ருதீன் ஏற்கனவே வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் உபயோகிக்கிற வார்த்தைகள்ல இருந்து நடந்துக்கிறதுல இருந்து அடுத்தவங்களை எப்படி நடத்துறாருன்றது இருந்து எல்லாமே ரொம்ப டூ மச் அந்த பார்டர் லைன்ல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பார்டர் லைனையும் அது கிராஸ் பண்ணிருச்சு. இந்த மனுஷனுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு ரெட் கார்டு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு கேரக்டரா தான் இப்போ வந்துட்டு உள்ள இருக்கிறாரு கம்ருதீன். அவர் பண்ற பேசுற அத்தனை வார்த்தைகளுக்கு ஒரு ஃபுல் டைம், அதாவது ஒரு 1 hour மெயின் எபிசோட் விஜய் டெலிவிஷன்ல ஒரு ஃபேமிலி சேனல்ல இந்த இடத்துல இது வந்து பீப் பண்ணப்படுது அப்படின்னா அப்ப அது எவ்வளவு கேவலமா அவர் வார்த்தைகள் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது கம்ருதீனை பத்தி நம்ம கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம். 2வது, கம்ருதீன் பொறுத்த வரைக்கும் அந்த அவரை தட்டி விட்டது, அடிச்சது, அவர் வந்துட்டு நான் உன்னை வந்து கழுத்து திருப்பி இருக்கும், இதே வெளியே நான் உன்னை வந்து இது பார்த்துருந்தேன்னா அவன் கழுத்து திருப்பி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பேசின கண்டஸ்டன்ஸுங்கெல்லாம் வந்து கமல் வச்சு என்னமோ சொன்னீங்களே, எங்க அந்த இவரு வேட்டையாடு விளையாடல கமல் வந்துட்டு என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே மணி எட்ரா அப்படின்னு வரலாம், அந்த மாதிரிலாம் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி சீனெல்லாம் காட்டினா உண்மையான ஒரு ஹீரோவா விஜேஎஸ் கொண்டாடுவாங்க. நீ பேசுன பேச்சு, நீ கிழிச்ச கிழி, இத்தனை நாளா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, வர சாட்டர்டே என்ன பண்ண போறீங்கன்றது விஜேஎஸ் வந்து கம்ருதீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல கம்ருதீன் இன்னொன்னு பண்றாரு. என்ன பண்றாருன்னா திவாகர் கிட்ட திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணும்போது அத்துமீறின வார்த்தைகள் அங்கதான் வந்து இந்த பீப் வருது. அவர் வந்து பாடி ஷேமிங் பண்ணி நீ ஒரு உருண்டை, நீ ஒரு அதாவது சில பேர் கோவம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது, என்ன வேணா பேசுவாங்க. அந்த இடத்துல நான் ஜெயிச்சாகணும், அந்த கான்வர்சேஷன்ல நான் வின் பண்ணிடணுன்றதுக்காக மனசாட்சியை நான் பேசுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து கம்ருதீன் பயன்படுத்துறாரு. அப்ப 2 பேருமே வந்து அவரை பார்த்து வந்து பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டு பயன்படுத்துறாரு கம்ருதீன். இதை வந்து கண்டிப்பா நம்ம கண்டிக்கணும், கண்டிப்பாங்கன்றது எதிர்பார்ப்போம். இது கம்ருதீன் மேட்டர். இப்போ இந்த டீம்ல இருக்கக்கூடியவங்கல வேற எங்கெங்கெல்லாம் இந்த விஜே பார்வதினாலையும் கம்ருதீனாலையும் பிரச்சனை வருதுன்னா கம்ருதீனை மறுபடியும் நம்ம ஏற்கனவே தினம் அட்ரஸ் பண்றதுதான், தடுக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு பய இல்ல, ஒரு பொண்ணு இல்ல. இது எவ்வளவு பெரிய கேவலம். இதே வேற எந்த சீசன் கேட்குமா? இது வெளியே
அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. சபரின்னு ஒரு ஆளு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஆளு, அதே போல வினோத்ன்ற ஆளும் வந்து கேட்கக்கூடிய ஆளு. ஆனா அவங்களுக்கான நேரம் இது இல்லைன்னு சொல்லிட்டு பதுங்கின்னு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துலயே வந்து செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி கெவின்ற ஒரு பொண்ணுமே வந்து தனக்கு தகுந்த ஒரு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர்களே வந்து கெவியை சொல்லிக்கிறாப்புல. இந்த மாதிரி இந்த கெவி, சபரி, வினோத் இந்த மாதிரி ஆளுங்க வந்து கம்ருதீனை நல்லா வச்சு செய்யக்கூடிய ஆளுங்க. அதாவது ஒருவேளை கம்ருதீன் வந்து இந்த இடத்துல இருந்தாரு அடுத்த வாரத்துலன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு அநியாயமா நடந்துக்கிற ஒரு குவாலிட்டி செக் பண்ற ஒரு ஆபீசரா கூடிய பார்வதிக்கு அவங்க பண்ணக்கூடிய அநியாயத்துக்கு அவங்க கூட வந்து பின்னால ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ உள்ளுக்குள்ள அது ஃப்ரெண்ட்ஷிப்போ பாண்டிங்கோ என்ன எழவோ அதை வச்சிருக்கக்கூடிய கம்ருதீன் வந்து நிக்கிறார். எதுக்கு நீ வந்து அவங்கள தேவையில்லாம இது பண்ற அது பண்ற ஓயின்னு அதுக்காக தான் அவருக்கும் கம்ருதீனுக்கும் திவாகருக்கும் இந்த இடத்துல பிரச்சனையே வர ஆரம்பிக்குது. ஆனா எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு நபருக்கோ இல்ல நியாயமா நடந்துக்கிறக்கூடியவருக்கோ இல்ல பாதிக்கப்படக்கூடிய இடத்துல விக்டிமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த வீட்டுல இருக்கிற மத்த நபர்கள் யாருமே வந்து நிக்க மாட்டேங்காங்கிற அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஜோக்கா இருக்குது எனக்கு. டேய் நீங்க எல்லாம் எப்படி அப்போ உங்களை மாதிரி ஆளுங்களாம் தான் வீட்டுல இருந்த ரோட்ல எல்லாம் வந்து வெளியே இங்க பாரு நமக்கு எதுக்கடி பிரச்சனை வா போயிடலாம் அப்படின்னு ஓடி போறணும். நீங்க தான் உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தா கூட ஐயோ வேறவனா வந்து பாத்துப்பான், நம்ம பார்த்து தொட்டு தூக்கணும், நம்ம நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும், நம்ம நாளைக்கு போயிட்டு பதில் சொல்லணும், அப்புறம் கோர்ட்டு கேஸ் அலையணும்னு இது ரொம்ப பெருசா பேசி அப்படியே வந்து எவனையும் கண்டுக்காம சாவு விட்டு ஓடி போறாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து இந்த வீட்டுக்குள்ள உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கம்ருதீனை கூட சேர்ந்துக்கிட்டு விஜய் பார்வதி என்ன கேவலம் பண்றாங்கன்னா திவாகர் அவ்வளோ மேனுப்புலேட் ஒரு தனிப்பட்ட நபராக நான் என் கருத்தை சொல்றேன், நீ உன் கருத்தை சொல்லு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜட்ஜா செயல்பட போறோம். இப்படித்தானே இந்த எப்பவுமே பிக் பாஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா விஜய் பார்வதி என்ன பண்றாங்க, நீ உன் தனிப்பட்ட கருத்தை சொல்லாத, பேட குடு, நான் வச்சுக்கிறேன், அமைதியா இரு, சொன்னதை கேளு, நீ சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுறதுக்காம அந்த ஆள் இங்க இருக்கிறாரு. அப்ப அவரும் வந்து தன்னுடைய அந்த 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 ஒரு 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 இமேஜ் வச்சிருக்காருல்ல, தான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆளு, தான் வந்து சும்மா சிரிச்சுட்டே அமைதியா இருப்பாருன்னு அந்த கேரக்டரை உடைச்சு வெளியே வர ட்ரை பண்றாரு. ஐயோ நம்ம அந்த கேரக்டருக்குள்ள போய் போறாரு, திரும்ப வெளியே வர திரும்ப உள்ள போறாரு. ஆனா அவரை ரொம்ப பாராட்டணும். ஹீரோனா நிஜமாவே திவாகர் தான். ஏன்னா இன்னைக்கு எபிசோடும் சரி நேத்து எபிசோடும் சரி எல்லா இடங்கள்லயுமே பார்வதியை அசிங்கப்படுத்தின ஒரே ஆளு திவாகர் தான். பார்வதிய அழுக வச்ச ஒரே ஆளு திவாகர் தான். பார்வதிய வச்சு செஞ்சு தலகுனிய வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்க வச்சது திவாகர் தான். அப்போ திவாகர் கிட்ட மட்டும் அவரை சரியா டியூன் பண்ணக்கூடிய இல்ல ஒரு ஃபேரான இன்னொரு ஜட்ஜ் இருந்திருந்தாங்கன்னா இந்த ரவுண்ட் இந்த வீக் ரொம்ப சூப்பரா போயிருந்திருக்கும். அது விஜய் பார்வதின்ற ஒருத்தவங்க இருந்தனால மட்டும்தான் இது மொத்தமா வந்து ஒரு வெஞ்சன்ஸ் கேமாவும் இல்ல ஒரு பிரைவேட் கேமாவும் எனக்கு வெளியே ஒன்ன பிடிக்கல, எனக்கு வெளியே எனக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி இவங்க கிட்ட ஒரு டீலிங் அவங்க கிட்ட ஒரு டீலிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் இவங்க என்ன பண்ணணுமோ அதான் பண்றாங்க. இவங்களுக்கு சபரியை பிடிக்காது, சபரி போவாங்க. ரம்யா இது அந்த பொண்ணு என்ன இந்த சுபிக்ஷினி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுபிக்ஷினியே வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு அகெயின்ஸ்டா திவாகரையும் திருப்புறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. இது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். ஆனா திவாகர் அது அப்படியே மாறிடுச்சு. நீங்க சொல்ற மேட்டர் வந்து இவருக்கு விக்கல் சிக்கரை வந்து நான் பொண்ணு கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ண உடனே கிட்டத்தட்ட எல்லா பாடல்ஸுமே வந்து ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 காயினோட அவங்க தான் பின்னர் ஆயிட்டாங்க, சுபிக்ஷினி தான் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க நினைச்சா இவங்க ஏற்கனவே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்வ அவர்கள் நான் ரம்யா கிட்ட ஒரு டீல் பேசுறேன், சுபிக்ஷினியோட டீல் பேசுறேன், யாரு ஓகே ஆகுதோ அது நம்மளுக்கு கிடைச்சிரும்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் பண்ணவே மாட்டாங்க. அப்போ இதுல வந்து விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா பின்னாடி போயிட்டு கம்ருதீனோட ஒரு இது பேசுறாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது கடைசியா டுவர்ட்ஸ் தி எண்ட் பாத்துருப்பீங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் அவங்க கூட சும்மா பேசுற மாதிரி பேசுறேன், நமக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு ஜட்ஜா நான் அவங்க கூட வந்து பயணம் பண்ணணும், அதுக்காக தான் நான் அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கிறேன், இன்னொன்னு அவன் ரூட்லயே போய் தான் அவனை தட்டி விடணும், இப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசும்போது அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் எனக்கு நீதான் உனக்கு நான் தான் இந்த வீட்டுல சப்போர்ட் அப்படின்னு பேசின விஜய் பார்வதி ரொம்ப கேவலமா பின்னால வந்து இதை பண்றாங்க. இது வந்து எங்க மாறும்னா திவாகருக்கு நல்ல ஓட்டா மாறும். இது திவாகர் இந்த வாரம் திவாகரோட ரைஸ் கரெக்டா சொல்லணும்னா இந்த வாரத்தோட வின்னர் யாரு அப்படின்னா திவாகர். யாரு என்ன சொன்னாலும், ஏன்னா மத்தவங்களெல்லாம் விட திவாகர் தான் இந்த இடத்துல வந்து பார்வதியால வந்து அமுக்கப்படுறாரு, பார்வதினால வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறாரு. அதை மீறி ஒருத்தர் வராரு, அதுவும் யாரு ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருந்த ஒருத்தர் 0 to ஹீரோவா ரைஸ் பண்றாரு, இந்த இடத்துல வராரு. சோ அப்ப திவாகருக்கு இந்த வாரம் சரியான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவர் ஏத்தி விட்டுருக்காரு. நியாயத்தின் பக்கம் நிக்கணும்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அவரு
முடிவு பண்ணலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க பின்னாடி போய் குத்துறதுக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க கேமரா முன்னாடி உட்காந்துட்டு, இது வந்து சும்மா கேமுக்காக தான் அவனை வச்சு செய்ய விடுறதுதான் வேலையை, ஆமா ஆமா அதுக்கு தான் நான் அவன் கூட வரவே இல்லை, நீ வந்து அவனை திட்டும் போது கூட நான் அவனை வந்து ஏன் நீ சரியான விஷயம் தான் பண்ண, அவனை சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ண. அப்போ உண்மையாவே உனக்கு இவர் சொன்ன இந்த லேடிஸ் மேட்டர்ல இப்படிலாம் வார்த்தைகளை வச்சு திட்டுறாரு கமருதீன் வந்து, நீ வந்து ஒரு சும்மா ஒரு இன்னசென்ட்டா உன்னை காட்டிக்கிட்டு பொண்ணுங்க கிட்ட போயிட்டு நீ ரொம்ப அட்வான்டேஜ் பண்றேன்னு திட்டுறாரு. அப்போ அது கரெக்ட்னு நினைச்ச விஜய் பார்வதி உண்மையான ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல அண்ணன்னு சொல்லக்கூடிய அண்ணனா நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும், நீங்க பண்றது சரியில்லை திவாகர், இந்த பொண்ணுங்க விஷயத்துல இப்படி நடந்துக்காதீங்க, எனக்கே பிடிக்கல ஆஸ் அ ஃப்ரெண்டா, எல்லாமே ஓகே பட் இந்த மாதிரி விஷயத்த நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், பொண்ணுங்க போய் வழியாதீங்க அப்படி சொல்லியிருந்துக்கணும். நீ அதை சொல்லாம பின்னால போய் நீ அவனை குத்துனது சரிதான், அவனை திட்டினது சரிதான், அதுவும் அசிங்கமா பேசுனத நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க ஒரு லாயலான ஃப்ரெண்டும் கிடையாது, நீங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான QC ஆபீசரும் கிடையாது. மூணுத்துலயும் நீங்க ஃபெயில், மூணுத்துலயும் நீங்க ஜீரோன்றதுதான் விஜய் பார்வதிக்கு ஒரு பாடமா இருந்துச்சு. நீங்க நீங்க சொல்லுங்க பிரியா, நீங்க கவனிச்ச இன்னைக்கோட விஷயங்கள்ல திவாகர் அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி மத்த கண்டஸ்டன்ஸ் யாரு என்னென்ன மாதிரி டீலிங்ஸ் எல்லாம் போட்டா, யாரோட டீலிங்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, யாருக்கு ஃபெயிலியரா போச்சு, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு சூப்பரா இருந்துச்சு, யாரெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் வாங்கினவங்க, பாட்டில திருடினவங்க, கேம சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனவங்க, அவங்க எல்லாம் யாரு, அதை பத்தி பேசுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க கமருதீன் பத்தி சொன்னும் போது நடுவுல ஒரு விஷயம் வந்து பேசினாங்க. கமருதீனுக்கும் திவாகருக்கும் சண்டை வந்த போது திவாகர் வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் வச்சாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். நீ வந்து ஸ்டோரி சொல்லும் போது நீ பொண்ணை பத்தி தப்பா பேசினவதானடா நீ அப்படின்ட்டு, அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை பேசிக்கிட்டாங்க. நீ மட்டும் என்ன எல்லா பொண்ணுகிட்டயும் போய் வழியிற அப்படின்னு இவரு கமருதீன் வந்து திவாகரை சொன்னாரு. சோ அவர் வந்து நோட் பண்றாரு எல்லாத்தையும். அவரு திவாகர் வந்து எது நியாயம் எது கரெக்ட் தப்பு இல்ல எல்லாம் தெரியுது. பார்வதிட்டியுமே போய் சொன்னாரு, இல்லவா நீ இல்லடா நீ எல்லாரையும் இப்படி பேசுற, எடுத்தறிஞ்சு பேசுற, எல்லாம் தப்புடா அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. சோ ஆப்வியஸா இது எல்லாமே வந்து அவரை ரொம்ப பவர்ஃபுல்லா தான் ஆக்குது. பார்வதிக்கு தான் தெரியல, அதுவும் புரிஞ்சுப்பாங்க. நேற்று நீங்க சொன்ன மாதிரி அதுவும் வெளில வந்ததுக்கு அப்புறமும் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றதும் தெரியல, அது கொஸ்டின் மார்க் தான். அண்ட் கமிங் டு த கேம்ல வந்துட்டு விக்ரம் தான் ஏதோ ரொம்ப ஹைலைட்டடா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. காலிலே உழுந்து கதறி ஒன்னும் வந்து அவ்வளோ இதுவா அப்படி கன்னிங்காவும் விளையாடுறாரு. நான் வின் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு எல்லா விஷயமும் அவரு தான் பண்ணாரு. அப்புறம் நடுவுல சபரி கொண்டு வந்து வாட்டர் மெலனை கொடுத்தது, வாட்டர் மெலனை பார்த்து அது வந்து அவங்களுக்கான ஒரு பிக் பாஸ் சாரி டீலக்ஸ் அவங்களுக்கான ஒரு லக்ஸுரி திங் போல இருக்கு வாட்டர் மெலன்றது. சோ அவங்களுக்கு வச்சோடனே உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து திவாகருக்கு கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கிரியேட் பண்ண வச்சது. பட் அதை அவர் எடுத்துட்டு போனது நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அது கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. பட் அதான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு கெடா வெட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான் ரொம்ப நிறைய எஃபர்ட் எடுத்தாரு. என்ன வேணாலும் பண்றேன், உனக்கு பண்ணுமா, உன்னை பாராட்டி பாடணுமா நான் பண்றேன், எல்லாமே பண்றேன். அண்ட் சுபிக்ஷா வந்து நினைக்கவே இல்லை அவங்க இவ்வளோலாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பார்வதி கூட வந்து டீல் பேசி வச்சிருந்தாங்க. அது இல்லாம பின்னாடி நிறைய பேர்கிட்டயும் பேசிருக்காங்க, எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க போல. கனி கிட்ட பேசியிருக்காங்க. கனி வந்து கரெக்டா கேட்டாங்க, நீ இப்படி பேசினே இதுதான் என்னோட 40% அப்படின்னு சொல்லி கேட்டது. அண்ட் அந்த இடத்துல சுபிக்ஷா அப்படியே முழிச்சது. ஆப்வியஸா வியானாக்கு இல்ல. ஆமா வியானாக்கு இல்ல, காயின்ஸே இல்ல பாவம் வியானா. அவ்வளோ பண்ணாங்க, அவங்களுக்கு காயின்ஸே இல்லாம போச்சு. பட் சுபிக்ஷா பிளே வந்து ரொம்ப டு தி எக்ஸ்ட்ரீம். எப்படி வேணாலும் பண்ணி நான் வின் பண்ணுவேன், என்னால இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் மட்டும்தான் தக்க வச்சுப்பேன்றதுல சுபிக்ஷா ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னிய வரைக்கும் அவங்க மட்டும்தான் அந்த டீலக்ஸ்ல இருந்துகிட்டு நாமினேட் ஆகாம எப்படியாச்சும் பண்ணிடணும்ன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இருக்காங்க. பட் அது இன்னும் யாருக்கும் தெரியல. அவங்க டப்புன்னு வேற அழுதுடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ சுபிக்ஷா அண்ட் விக்ரம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ட் FJ அண்ட் ஆதிரை எல்லாம் வந்து ஒரு சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த அளவுக்குலாம் இறங்கி போறேன், ஆனா இந்த அளவுக்குலாம் நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் எடுத்தாங்க. அதை இன்னும் கூட மத்தவங்களுக்கு
இவருமே வினோத்துமே வந்துட்டு எந்த இடத்துலயுமே இவங்களை ப்ளீஸ் பண்றதுக்கான வேலைகளை பண்ணல. கேமரா முன்னாடி வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேற இருந்தாரு. அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய வரும், எங்களுக்கு எதுவுமே வராது, நீங்க வேணா பாருங்களேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. எங்கேயுமே வந்து வினோத் வந்து போய் அவங்க காலில் விடுறது, அவங்களுக்கு கை கால் அமுக்கி விடுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து வினோத் நான் பார்த்த வரைக்கும் பண்ணல. எங்கேயாவது பண்ணாரான்னு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் பண்ணல. அவர் ஒரு நபர். சோ அவங்கள பாராட்டலாம். ஆதிரை வந்து ரொம்ப ஸ்டர்னா இருந்தாங்க, பட் கடைசியில போயிட்டு லவ் யூ திவாகர், லவ் யூ பார்வதின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க விஷயத்த பண்ணிட்டாங்க. அதிகபட்சமா மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்ன இந்த 2 பேர், நான் சொன்ன இந்த வினோத்துங்கிறவங்க பெருசா பண்ணலன்னு சொல்லலாம். அப்போ நான் ஒரு க்ளோசிங்கா ஒரு விஷயத்த நானும் இதுல சொல்றேன். என்னன்னா, இந்த கேம்ல நம்ம முக்கியமா வந்து இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எல்லாமே 3 பேர் ஒரு பாயிண்ட்ஸ்ங்களை சொன்னோம். இதுல மெயினா ஒரு விஷயம் இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கண்டஸ்டன்ஸுங்க இவங்க எல்லாருமே ஒரு ரோல் பிளே பண்றாங்க. இதுல முக்கியமான ரோல்ல இருந்த ஒருத்தவங்க யாரு அப்படின்னா இந்த பாட்டில் கலெக்டர்ஸ். இந்த பாட்டில் கலெக்டர்ஸ் போய் அந்த பாட்டிலை கலெக்ட் பண்ணிட்டு வரல அப்படின்னா இந்த கேம் அடுத்தடுத்து எங்கேயுமே போய் நிக்காது, இவங்க யாரும் எதையும் வாட முடியாது கடைசியில. அப்ப அந்த பாட்டில் கலெக்டர்ஸ் கடைசியில என்ன போய் கையில நின்னுச்சு. ஏன்னா இப்ப இப்படிதான் நடக்குது. இப்போ நம்ம ஊர்ல வந்து விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தன் அவன் தான் விவசாயம் பண்ணுவான், எல்லாத்தையும் கொண்டு வருவான், கடைசியில அவனுக்கு எவ்வளவு மிஞ்சிச்சு அப்படின்னா அவன்கிட்ட 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போற இளநீ எவனோ ஒருத்தன் 65 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான், அவங்ககிட்ட இருந்து 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு. அதுதான் இங்கேயும் நடக்குது. இந்த பாட்டில் கலெக்டர்ஸ் இவ்வளவு பேர் எடுத்துட்டு போனானுங்க, படுபாய் பசங்க. அவங்களுக்கு என்னடா கிடைச்சது அப்படின்னு பார்த்தா பாதி பேருக்கு 0, ஒருத்தங்களுக்கு 1, ஒருத்தனுக்கு 2 காயின்னு, ஏதோ 2-3 பேருக்கு தான் ஓரளவுக்கு அதிகம். அந்த இவருக்கு பிரவீன் பார்த்த வேலைக்கு சரியான ஒரு கூலி கிடைச்சது அவருக்கு. சூப்பரான அள்ளி அவர் இன்னைக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிற ஒரு இடத்துக்கும் வந்துட்டு அவர் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கும் போயிட்டாரு. சோ அங்க அவர் தப்பிக்கிறாரு. மத்தபடி நிறைய பேருக்கு இதுவே கிடைக்கல. நீங்க சொன்ன மாதிரி இந்த வியானா பொண்ணுலாம் வந்து உளுந்து எங்கெங்கயோலாம் யாரோட ஸ்ட்ராட்டஜி போட்டு என்னென்னமோ பண்ணி ட்ரெஸ்ஸுக்குள்ளலாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்து அவ்வளவு பண்ணா அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த கெமி அவங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் இன்னுமே ரெகக்னிஷன் கிடைக்காத நபர்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த சைடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுபிக்ஷினி போன்ற ஆட்கள்லாம் வந்து ஒரு 36 காயின் 33 காயினை கையில வச்சுக்கிட்டு யாருக்குமே கொடுக்குற மனசு வரல அப்படிங்கிறதும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இதுல வந்து நல்ல முதலாளிகளும் இருந்திருக்கிறானுங்க, இந்த மாதிரி நாரப்பயலும் இருந்திருக்கிறானுங்க, கஷ்டப்பட்ட தொழிலாளிகளும் இருந்திருக்கிறாங்க, பார்த்த வேலைக்கு கூலி பார்த்த தொழிலாளிகளும் இருந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல ஃபேராகவும் இருந்திருக்கு, சில விஷயங்கள் அன்ஃபேராகவும் இருந்திருக்கு. இருக்கிறதே த மோஸ்ட் ஃபேரா பேசக்கூடிய நபராக இருக்க வேண்டியவர் இந்த ஷோவோட ஆங்கர். அவர் என்ன பேசுவார் என்பது நான் மிகவும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன எஸ்பிஆர் கடைசியா சொல்லுங்க, நம்ம விஜய் சேதுபதி இந்த வாரமாவது உருப்படியா பேசுவாரா, இல்ல சும்மா வந்து மறைச்சவன் மறைச்சிட்டு நீ உட்காரு எந்திரின்னு பேசிட்டு போயிடுவாரா? இல்ல, விஜய் சேதுபதி வந்து இதுக்கு முன்னாடி பேசாத விஷயங்களை வந்து இந்த வாரம் வந்து உடைச்சு விட்டுருவார். கண்டிப்பா உடைச்சு விட்டு ஒருத்தங்க வந்து வெளியே கையை பிடிச்சி அனுப்பி ஆகணும், எல்லாரையும் வந்து கார்னர் பண்ணி ஆகணும். அவன் ஆடுறத ஓடுறத அவன் அசிங்க பேசுறத நம்ம பண்றதெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாதுன்றது அவருக்கும் கண்டிப்பா புரியும். அதை கண்டிப்பா அவர் வந்து வெளிப்படுத்தி ஆகணும், வெளிப்படுத்துவார் நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே, சுவர். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. அந்த எபிசோட்ல டே 19ல வந்து சந்திப்போம். தேங்க்யூ so much for joining SPR. Thank you Priya. See you. Bye.